வெல்கம் டு தமிழ் சினிவுட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள ஆகஸ்ட் மாதம் இந்தியாவில் வெளியான எந்தெந்த திரைப்படம் தேட்டரில் வெளியாகி வெற்றி பெற்றிருக்கு, தோல்வி பெற்றிருக்கு, எந்தெந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு, எந்தெந்த படங்கள் அட்டர் ஃப்ளாப் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் ஆக்டரை கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்திய லெவலில் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் பல திரைப்படங்கள் நேரடியாக தேட்டரில் வெளியானுச்சு. அதில் ஹிந்தியில் 3 பெரிய திரைப்படங்கள் நேரடியாக தேட்டரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. இதில் அக்ஷய் குமார் நடிப்பில் கில் கில் மெயில் அப்படிங்கிற ஒரு காமெடி மூவி நேரடியாக தேட்டரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. இந்த திரைப்படத்துக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்தாலும் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜான படமாக மாறி இருக்கு. இந்த படம் முதல் நாளில் 5,23,00,000, இரண்டாவது நாளில் 2,42,00,000, மொத்தமாக 2 நாட்களில் 7,65,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் 100 கோடி. ஸோ தற்போது நிலவரப்படி இந்த படம் 100 கோடி கிளப்ல இணையுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறி தான். ஸோ இதனால இது ஒரு ஆவரேஜான ஒரு ஃப்ளாப்பான திரைப்படமாக மாறி இருக்கு. அடுத்ததான் வேதா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமும் நேரடியாக தேட்டரில் பெண்ணிந்திய படமாக ஹிந்தி படமாக வெளியானுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 6.8 கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு கலைவான விமர்சனம் வந்திருக்கு. இந்த படம் வெளியான முதல் நாளில் 6,50,00,000, இரண்டாவது நாளில் 1,50,00,000, மொத்தமாக 2 நாட்கள் 8 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் 80 கோடி. இதுவும் ஒரு ஆவரேஜான படமாக தான் பார்க்கப்படுது. அடுத்ததாக ஹிந்தியில் ஸ்ட்ரீட் 2 அப்படிங்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் திரைப்படம் நேரடியாக தேட்டரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. படத்துக்கு IMDb ரேட்டிங் 8.1 கொடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சூப்பரான விமர்சனம் கிடைச்சிருக்கு. ஸோ வெளியான முதல் நாளில் இந்த படம் 76 கோடி ரூபாய் வசூல் பண்ணி இந்த வருடம் இந்தியில் வெளியாகி அதிக ஓப்பனிங் கலெக்ஷன் பண்ண படம் அப்படிங்கிற சாதனை படிச்சிச்சு. இரண்டாவது நாளில் 30 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிச்சு. மொத்தமாக இந்த திரைப்படம் 106லேருந்து 100 கோடி ரூபாய் கிட்ட 2 நாட்களில் வசூல் பண்ணி இந்த திரைப்படம் ஹிந்தியில் வெளியாகி பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்ற படமாக மாறி இருக்கு. மொத்தமாக இந்த படம் 300 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கிறதா கணிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பட்ஜெட் 150 கோடி. அடுத்ததாக தெலுங்குல 2 பெரிய திரைப்படங்கள் நேரடியாக தேட்டரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. அதில் ரவிதேஜா அவர்களுடைய XXX ஸ்மார்ட் திரைப்படம் நேரடியாக தேட்டரில் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 4.5 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு மோசமான விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் 7,35,00,000, இரண்டாவது நாளில் 2,25,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்த படம் 9,60,00,000 ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. தெலுங்கு சினிமாவில் இந்த வருடம் வெளியாகி ஒரு ஆவரேஜான வெற்றி பெற்ற படமாக இந்த படம் மாறி இருக்கு. ரவிதேஜா அவர்களுடைய மிஸ்டர் பச்சான் திரைப்படம் தேட்டரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்திருந்தாலும் இந்த படத்துக்கு மோசமான விமர்சனம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படம் 14ஆம் தேதி இரவே வெளியானுச்சு. ஸோ அன்னைக்கு 1,80,00,000, 15ஆம் தேதி 5 கோடியும், நேத்தி 3 கோடி ரூபாய் வசூல் பண்ணி மொத்தமாக 10 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட்டும் ஒரு 90 கோடி ரூபாய் கிட்ட சொல்கிறாங்க. இந்த படம் மொத்தமாக 80லேருந்து 100 கோடி ரூபாய் வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த படம் ஒரு ஆவரேஜான படமாக மாறி இருக்கு. அதுதான் மலையாளத்தில் நுணக்குடி அப்படிங்கிற ஒரு காமெடி படம் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 7.1 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துருக்காங்க. இந்த படம் 2 நாட்களில் மொத்தமாக 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. அதே போல் வாலா திரைப்படம் மலையாளத்தில் வெளியாகி அங்கே நல்ல விமர்சனம் கிடைச்சிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8 கொடுத்துருக்காங்க. இந்த படம் மொத்தமாக 2 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ மலையாளத்தில் வெளியான 2 படமும் வசூல் ரீதியாக விமர்சன ரீதியாக வெற்றி பெற்றிருக்கு. தமிழில் 3 பெரிய திரைப்படங்கள் நேரடியாக தேட்டரில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. அதில் கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய ரகுதாத்தா திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நேரடியாக தேட்டரில் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திரைப்படத்துக்கு போதிய தியேட்டர் இல்லாத காரணத்தினால படத்துடைய வசூல் அடி வாங்கியிருக்கு. இந்த படம் முதல் நாளில் 35,00,000, இரண்டாவது நாளில் 20,00,000, மொத்தமாக 50,00,000 ரூபாய் வரையும் தான் தற்போது வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்கு கலவையான விமர்சனம் தியேட்டர் கம்மியாக ஒதுக்குனதுனால இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் படமாக மாறி இருக்கு. மேலும் படத்துடைய பட்ஜெட் 8 கோடின்னு சொல்றாங்க. இதனால இந்த திரைப்படம் போட்ட காசை எடுக்க முடியாம ஒரு ஃபிளாப் படமா மாறவும் வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தமிழ் சினிமாவில் டிமாண்ட் நிக்கால் நெட்டுவ திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியானுச்சு. இந்த திரைப்படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 8 கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால இந்த படத்துடைய தியேட்டர் எண்ணிக்கையும் அதிகமாயிருக்கு. டிக்கெட் எண்ணிக்கையும் தற்போது 3வது நாளில் தங்களான விட அதிகமாக புக்கிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த திரைப்படம் முதல் நாளில் 3,50,00,000, இரண்டாவது நாளில் 2,50,00,000 ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. மொத்தமாக இந்த படம் 6 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய பட்ஜெட் மொத்தமாக 12 கோடின்னு சொல்றாங்க. தற்போது நிலவரப்படி இந்த படம் 25 கோடியிலேருந்து 30 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதனால இது ஒரு சூப்பர் ஹிட் வெற்றி பெற்ற படமாக மாறி இருக்கு. அடுத்ததா சியான் விக்ரம் அவர்களுடைய தங்கலான் திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட பிக்கஸ்ட் பேன் இந்தியன் படமா நேரடியாக தியேட்டரில் வெளியானுச்சு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 10க்கு 7.6 கொடுத்திருக்காங்க. இந்த திரைப்படம் வெளியான முதல் நாளில் 26 கோடியே 44 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணதா படக்குழு தரப்புலேருந்து அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. அதன்படி சியான் விக்ரம் கெரியரில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படம். அதே போல இந்த வருடம் தமிழ் சினிமாவில் வெளியாகி அதிக வசூல் செய்த 2வது திரைப்படம் அப்படிங்கிற சாதனையை படிச்சிச்சு. ஸோ 2வது நாளில் 17 கோடியே 26 லட்சம் ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு தங்கலான் படம். ஸோ 2 நாட்களில் மொத்தமாக தங்கலான் திரைப்படம் 43 கோடியே 70 லட்சம் ரூபாய்
வசூல் பண்ணி ஒரு வெற்றி பெற்ற படமாக தற்போது மாறி இருக்கு. ஆனால் இந்த படத்துடைய பட்ஜெட் 120 கோடி. இந்த படம் மொத்தமாக 150 200 கோடி ரூபாய் வசூல் பண்ணுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 3வது நாளில் தங்கலான வேட டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்கு டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் அதிகமாக சேல் ஆகிருக்கிறதுனால தங்கலான் படத்துடைய வசூல் அடிவாங்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா பார்க்கப்படுது. இதனால் 10 நாள் கழிச்சதுக்கு பிறகு தான் தங்கலான் திரைப்படம் வெற்றி பெற்ற படமா தோல்வி பெற்ற படமா அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வரும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியாகி உங்களை கவர்ந்த திரைப்படம் எது? உங்களுடைய ஃபேவரட் திரைப்படம் எது? இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெளியான படங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக நீங்கள் எந்த படத்தை பார்க்குறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.